வணக்கம். இன்றைய பதிவு நம்ம பார்க்க போவது நட்சத்திரங்களின் சாரபலம், தாரபலம், வம்சபலம் இதை பற்றி தான். இது நட்சத்திர சாரபலம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறது என்பதை வைத்து நம்ம சொல்வது என்று. ஆனால் இந்த நட்சத்திர சாரத்தின் பின்னணியில் ஒரு 8 அடுக்கு கொண்ட கணிப்புகள் இருக்கின்றது. அதாவது அந்த நட்சத்திரத்தின் தன்மை, குணம், தொழில், கல்வி, ஆரோக்கியம், இன்னும் பிற விஷயங்களையும் சேர்த்து அதை சொல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய சூட்சம ரகசியம். சோ நட்சத்திர சாரபலம் என்பது அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தின் தன்மை, குணம் மற்றும் அந்த ராசி 8 அடுக்கு நிலைகளில் சேர்த்து கணித்து சொல்ல வேண்டும் என்பதுதான் நட்சத்திர சாரபலம் என்பது. சரி, அடுத்தது தாரபலம். இந்த தாரபலம் என்பது 4 பாதங்களின் அடிப்படையில் செயல்படுகின்றது. முதல் பாதம் என்றால் உடல். இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த இதை பார்த்துக்குங்க. நட்சத்திரத்தின் தாரபலம் என்பது நட்சத்திரத்தின் பாதங்களின் பலத்தை பொறுத்தது. முதல் பாதம் என்றால் உடல், அதாவது அந்த ஜாதகர் அல்லது அந்த கிரகம் உடல் ரீதியாக செயல் வடிவில் வெளிப்படுத்தும் என்பது. இதே 2வது பாதத்தில் இருந்தால் மன ரீதியாக முதலில் மனம் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த கிரகத்திற்கு ஏற்ப, இந்த கிரகத்தின் நட்சத்திரத்தின் தன்மைக்கு ஏற்ப அவருடைய மனம் செயல்பட ஆரம்பிக்கும். எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அதையும் சேர்த்து கொண்டு. சோ இது ஒரு 7-8 அடுக்குகளில் இது செயல்படுகின்றது. அதே போல் 3வது பாகம். 3வது பாதம் என்றால் அவருடைய முயற்சி, அவருடைய முயற்சி. சோ எந்த கணிப்பில அவர் முயற்சி பண்ணுகிறார் என்பது உள் அழுத்தத்தின் காரணமாகவா அல்லது வெளி அழுத்தத்தின் காரணமாகவா, எந்த அழுத்தத்தில் அவர் முயற்சியை எடுப்பார் என்பதை சொல்வது நட்சத்திரத்தின் 3வது பாதம். இதே 4வது பாதம் என்றால் முடிவை, ஒரு கோல் செட் பண்ணி, ஒரு எய்ம் பிக்ஸ் பண்ணி அதன்படியில் அவர் செயல்படுவார், அந்த கிரகம் செயல்படும் என்பதை சொல்ல முடியும். சோ இதுதான் நட்சத்திரத்தின் தாரபலம். இதில் குறிப்பாக ராகு கேதுக்களின் தாரபலம் ரொம்ப முக்கியம். அது எந்த தாரபலத்தில் இருக்கின்றதோ அதுபடிதான் அதை அமைத்து தரும். அதனால்தான் நான் தனியாக நட்சத்திர ராகு கேதுக்களின் அச்சு புள்ளிகள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ராகு 2ஆம் இடத்தில் இருந்தால் கேது 8ஆம் இடத்தில் இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் ஒரு தனிப்பதிவுகளை போட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சோ இதுதான் இந்த தாரபலம் என்பது. அடுத்தது அம்சபலம். இந்த அம்சபலம் என்பது தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற மூலத்திரிகோணம், கோண அமைப்புகள் என்கின்ற அமைப்பில் நாம் கணிப்பது. ஆனால் உண்மையில் இவைகள் 4 அடிப்படை காரணிகளில் செயல்படுகின்றது. முதல் ஒன்று 1, 5, 9 என்ற அர்த்த அறம் சார்ந்த சிந்தனைகளோடு செயல்படும் கிரகங்கள். அதில் இருக்கும் கிரகங்கள் அர்த்தம் சார்ந்து செயல்படும். 2வது அம்சத்தில் இருப்பவைகள் தொழில் சார்ந்தவைகள். 2, 6, 10 என்ற கோட்பாட்டில் இயங்குபவைகள். அவைகள் கர்மம், தொழில் சார்ந்து செயல்படுபவைகள். இதே போல 3, 7, 11, 4, 8, 12 என்ற 4 அம்ச கோட்பாடுகளில் கிரகங்கள் செயல்படும். இதை கணித்து இதனோட காலகிரகத்தை செயல்படுத்தினால் நமக்கு பலன்கள் துல்லியமாக வரும். சோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யுங்கள். அதே போல உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம இந்த கருத்துக்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய ஜாதகத்தில் ஒத்துப்போகிறது என்பதை பார்த்து கணித்து எனக்கு கருத்துக்களை சொல்லுங்கள்.